அஸ்ஸலாமு அலைக்கும். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து இறந்தவர்களுக்காக ஜனாசா தொழுகை தொழுவிப்பதைப் போன்று உஹுது போர் உயிர் தியாகிகளுக்காக ஜனாசா தொழுகை தொழுவித்தார்கள். பிறகு சொற்பொழிவு மேடைக்கு திரும்பி வந்து, உங்களுக்காக நிச்சயம் நான் மறுமையில் காத்திருப்பேன், உங்களுக்கு நான் சாட்சியும் ஆவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்போது கௌசர் எனும் எனது தடாகத்தை காண்கிறேன். மேலும் எனக்கு பூமியின் கருவூல திறவுகோல்கள் அல்லது பூமியின் திறவுகோல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது இறப்புக்கு பின்னால் நீங்கள் இணை கற்பிப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. எனினும் நீங்கள் உலகத்திற்காக ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு மோதிக்கொள்வீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரி 1344, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.